ஒரு கத்திரிக்காய் பொரியல் சொல்ல போகிறேன். இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தோட்டத்தில் விளைஞ்ச 6 வகையான கத்திரிக்காய்ங்க. பவானி கத்திரிக்காய், நிரஞ்சன் கத்திரிக்காய், அப்புறம் வேங்கேரி கத்திரிக்காய்ங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். வேங்கேரி கத்திரிக்காய், ஜாலா கத்திரிக்காய், கொத்து கத்திரிக்காய், பச்சை கத்திரிக்காய்ங்க. பச்சை கத்திரிக்காய் இதை வச்சு நம்ம ஒரு பொரியல் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். 5 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கடுகு 3/4 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு ஒரு 3/4 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு, சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம், ஆடித்தொட்டு கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். தனியாக 1 ஸ்பூன் இப்படி இடிச்சுக்கோங்க. ஸ்பூன் போதும். அதை இதில் போடுறோங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். 10 பல்லு பூண்டு, 1 இஞ்சி துண்டு எல்லாத்தையும் நசுக்கிக்கலாம். போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ எங்கள் மாடி தோட்டத்தில் விளைஞ்ச கத்திரிக்காவை போடுறோம். 6 வகையான கத்திரிக்காய், நிரஞ்சன் கத்திரிக்காய், வேங்கேரி கத்திரிக்காய், பவானி கத்திரிக்காய், உஜாலா கத்திரிக்காய், பச்சை கத்திரிக்காய், கொத்து கத்திரிக்காய் இதை போடுறோம். இந்த கல்லுப்பு போட்டுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வீட்டு காயினால சீக்கிரம் வெந்துடுங்க. அப்படியே மிளகாய் போட்டு தேங்காய் துருவி போட்டு சாப்பிட்லாங்க. மிளகாய் கிள்ளி போட்டு தேங்காய் துருவி போட்டு ரசம் சாதம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா சுருளை வதக்கிட்டு இல்லாட்டா இந்த மாதிரி குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு எல்லாத்தையும் ஒரு பரட்டிக்கலாம். 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் நல்லா சுருளை வதக்கிக்கலாங்க. நல்லா வெந்துருக்கு பாருங்கள். இந்த சுருளை எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இப்போ திருவின தேங்காய் ஒரு 3 ஸ்பூன் போடுறோம். இப்போ ஒரு பரட்டிக்கலாம். மணக்க சுவையான கத்திரிக்காய் பொரியல் ரெடிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் மாடி தோட்டத்தில் விளைஞ்ச தூதுவளை அரைச்சி விட்ட ரசம் பண்ணியிருக்கேங்க. இதுக்கு சுட்டபிளாக இந்த கத்திரிக்காய்னு எடுத்துக்கிட்டோன்னா கல்லீரலை பாதிப்பை குறைக்கிறது. அது தவிர சர்க்கரை நோயாளிக்கு கட்டுப்படுத்துங்க இந்த கத்திரிக்காய். பித்தம், சளி, இரும்பல் அந்த மாதிரி பிரச்சனையை இது தடுக்கும். அலர்ஜிக்கும் ரொம்ப நல்லதுங்க இந்த கத்திரிக்காய். மலச்சிக்கலை தடுக்குது. நார்ச்சத்து அதிகமாக இருக்குங்க. மூளை செயல்பாடை நல்லபடியாக வச்சுக்கோங்க. இது தவிர சிறுநீரில் இருக்கிற கற்களை உருவாக்காமல் தடுக்குது. கெட்ட கொழுப்பை குறைக்குது. இதயத்தை பாதுகாக்குது. பக்கவாதத்துக்கு சிறந்ததுங்க. இது ரத்த அணுக்களை அதிகரிக்கும். பொட்டாசியம், பாஸ்பரஸு, நார்ச்சத்து, இரும்பு சத்து, விட்டமின் ஏ, இ, டி, கே இவ்வளவும் இருக்குதுங்க. அது தவிர நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைக்கு நல்லதுங்க. கிருமிகளை அழிக்கும் தன்மை இதுக்கு இருக்கு. நச்சுக்களை வெளியேற்றுங்க. சளி மூலியமாக வெளியேற்றி நுரையீரலை சுத்தமாக்கும். அந்த மாதிரி இந்த இப்போலாம் ப்ரெஷரு, சுகரு அந்த மாதிரி இருக்குது. அதுக்கு இந்த கத்திரிக்காய் ரொம்ப சிறந்ததுங்க. நம்ம நாக்கில் ரொம்ப கசப்பாக இருக்கும். நம்ம உடலுக்குள்ளே போனால் அது நமக்கு நிறைய நன்மையை குடிக்குது. நிறைய பேருக்கு கத்திரிக்காவை பிடிக்காதுங்க. ஆனால் அந்த கத்திரிக்காயில் அவ்வளோ மகத்துவம் இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக கத்திரிக்காவை நம்ம வளர்த்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கணுங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி நம்ம கூட்டாவோ ஒரு பொரியலாவோ எதுலையாவது போட்டு சாப்பிட்டோன்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாங்க. தேங்க்யூ. இப்போ திருவின தேங்காய் ஒரு 3 ஸ்பூன் போடுறோம். இப்போ ஒரு பரட்டிக்கலாம். மணக்க சுவையான கத்திரிக்காய் பொரியல் ரெடிங்க.